வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சவாலுக்கு எதிர் சவால். குறிப்பாக நம்ம பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் சில தடவை பேசும்போது என்னங்க இப்படிலாம் பேசுகிறாருன்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஆனால் அண்ணாமலை சொன்ன ஒரு பாயிண்ட்டையும் நம்ம கவனத்தில் இருக்கணும். என்ன பாயிண்ட்டு? முதல்வருடைய மருமகன் சபரீசன் அதிகாரிகள் லீலா பேலஸ்லேயோ இல்லை வீட்லேயோ அதானியை சந்திக்கவில்லைன்னு சிஎம் சொல்லுவாரான்னு கேட்டார். அது கேட்டு நமக்கு தெரிஞ்சு ஒரு நாளாவது இது வரைக்கும் திமுக தரப்புலேருந்து சைலண்ட். திமுக மற்றதுக்கெல்லாம் நிறையா சவுண்டெல்லாம் விட்டு பார்த்துருக்கோம். நிறைய உடன்பிறப்புகள் நிறையா பொங்கி வருவாங்க. இதற்கு அவர்களுடைய பதில் என்ன? ரொம்ப தாழ்மையாக தான் கேட்குறோம். நம்ம அண்ணாமலையை நிறைய விமர்சிச்சிருக்கோம். ஆனால் அவர் சரியாக பேசும்போது அதை சரியாக பேசுகிறாருன்னு சொல்ல வேண்டியது நம்ம கடமை. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அண்ணாமலையுடைய இந்த பேச்சு இன்றைக்கி அரசியலாளர்களை பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்குது. என்ன? சிஎம் சட்டசபையில் போயிட்டு நான் அதானியை சந்திக்கலைன்னு சொன்னது சரியில்லை. ஏன்னா தேவையில்லாமல் ஸ்டாலின் அவர்களே தேவையில்லாமல் ரொம்ப விலை கொடுத்து வாங்கிட்டு வரோம்னு நினைக்கிறோம். உடனே அவர் கேட்டார்ல, உங்கள் மருமகன் சந்திக்கலையான்னு கேட்டதுக்கு என்ன பதில்? இது வரைக்கும் பதில் இல்லை. சரி, பின்னணியில் என்ன நடந்தது? இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 7.5 மில்லியன் டன் நிலக்கரி இப்போ வாங்க போகிறாங்க. அது அதானிக்கிட்ட ஏற்கனவே பேசியாச்சு. வாங்க போகிறாங்களா இல்லையா? அதையும் தாண்டி ஸ்மார்ட் மீட்டர். இந்த ஸ்மார்ட் மீட்டர் டெண்டர் அப்படிங்கிறது அதானி நிறுவனத்துக்கு தான் கொடுக்குற மாதிரி இருந்தது. இப்போ சிஎம் ஒரு அதிரடி முடிவு எடுத்திருக்காரு. ஏன்னா உளவுத்துறை சில ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் என்ன? ஏற்கனவே பரதையாங்கிறவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டிருக்காரு இந்த ஸ்மார்ட் மீட்டர் சம்மந்தமாக, நிலக்கரி சம்மந்தமாக. அது எந்த ரேஞ்சில் இருக்குது? இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காட்டுப்பள்ளி துறைமுகமாகட்டும், பரந்தூர் விமான நிலையம், இதெல்லாம் அதானிகிட்ட கொடுக்குற மாதிரி இருந்தது. இப்போ அதுக்கும் ஒரு பெரிய செக் வச்சாச்சு. தொடர்ச்சியாக அதானி அப்படிங்கிற பேரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு முதல்வர் சொல்லிட்டார். இதான் இப்போ கோட்டை வட்டாரத்தில் பயங்கரமான பேச்சு. அப்படி அதானி அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு முதல்வருக்கு வந்த தகவல் என்ன? இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் நாங்கள் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே தாங்கி பிடிச்சிட்ருக்கோம், இந்தியா கூட்டணியினுடைய அச்சாரம் நாங்கள் தான் அப்படின்னு சொல்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பெரிய கரும்புள்ளியாக இந்த ஸ்மார்ட் மீட்டரும் இந்த 7.5 மில்லியன் டன் நிலக்கரி இது வாங்கினா பெரிய அளவுக்கு பொலிட்டிக்கலில் பின்னாடி போயிடும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். என்ன நடந்துட்டுருக்கு? தொடர்ந்து நம்ம ஒன்று அடிக்கடி சொல்லுவோம், திமுக ஆதரித்தா திமுக ஆதரிப்போம், மேலே பிஜேபி தப்புன்னா எதுக்குறோம். இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி ஆதரிப்போம் எதுப்போம். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பிஜேபியை திட்டாமல் இருந்தால் ஏங்க திட்டலன்னு கேட்போம். விஜய் அதானியை பற்றி பேசலாம், ஏன் பேசலீங்கன்னு கேட்போம். நம்மளால் முடிந்த அளவுக்கு சமரசம் இல்லாமல் எல்லா செய்தியும் போடுறோம். ஒரு திமுக செய்தியை மட்டும் நம்ம திமுகவை தாக்கி பேசணும்னா உடனே எங்கேருந்து பொங்கி வராங்கன்னு தெரியல. இல்லை திராவிட மாடலாச்சு நீங்கள் அது குறை சொல்லி விட்டீர்கள்ங்கிறாங்க. நம்ம கேட்குறதுக்கு ஒரு தாழ்மையான இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். முதல்வர் அதானியை சந்திக்கல, ரைட்பா. அதானியை சபரீசன் சந்தித்ததாக அண்ணாமலை சொல்கிறாரு. இதற்கு உங்கள் பதில் என்ன? ஃபோட்டோ வெளியிடவா, ஆதாரத்தை காட்டவான்னு கேட்குறாரு. ஏன் பதிலே இல்லை? பதில் சொல்லணும் இல்லைங்க. நம்ம என்ன கேட்குறோம்? நம்ம அதானியை பார்த்தது குரல்லாம் சொல்லலை, பண்ணிங்கன்னா இல்லையா? ஏன் இது வரைக்கும் பதில் சொல்லலை? ஒன்று. இன்னொன்று, நாடாளுமன்றத்தில் அதானியை கூட்டுக்குழு விசாரணை நடத்தணும்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க. அப்புறம் நீங்கள் அதானி கூட ஒப்பந்தம் போடுறீங்க. அதற்கு மின்சாரத்துறை அமைச்சர் கேட்டால் கண்டிப்பாக நாங்கள் ஒப்பந்தம் போடலை, நாங்கள் ஒரு நிறுவனத்துக்கிட்ட போட்டோம், அந்த நிறுவனத்துக்கு தான் அதானி கொடுக்குறாங்க. ரைட், இது வரைக்கும் கான்செப்ட் ரைட். இதற்கு மேலே இப்போ வரக்கூடிய தகவல்லாம் என்ன? ஏற்கனவே அந்த 7.5 மில்லியன் டன் நிலக்கரி, அந்த நிலக்கரியை அதானி தான் வாங்குற மாதிரி இருந்தது. வரக்கூடிய தகவல் அப்படி தானே வருது, அதானி தான் வாங்குற மாதிரி இருந்தது. சிஎம் கூப்பிட்டு சொல்லிட்டாரு, இந்த ஒப்பந்தத்தை இப்போ கேன்சல் பண்ணுங்கள். ஏன்னா திமுகவோட பயம் என்ன? இன்றைக்கி திமுகவுக்கு என்ன பயம் இருக்கும்? சூப்பராக இருக்குது ஆட்சி, சூப்பராக இருக்குதுன்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்குது ஆட்சி, இத்தனை கட்சி கூட்டணி, திருமாவளவன் உங்களை முதலமைச்சராகணும்னு கங்கணம் கட்டிகிட்டு இருக்காரு, கம்யூனிஸ்ட்டு செல்வ பிறந்தகையெல்லாம் உங்களை விட்டு வரமாட்டேங்கிறாங்க, அப்படி வைகோலாம் உங்கள் கூட தான் இருக்காங்கிறாரு. கூட்டணி உடையாது. சரி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் தனியாக இருக்கார், சீமான் தனியாக இருக்கார், ஐயா எடப்பாடி தனியாக இருக்கார். பாட்டாளி மக்கள் கட்சி என்ன பண்ணுறதுனே தெரில, எதிர்கட்சியே இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை, லைன் கிளியர்ப்பா. வரக்கூடிய தேர்தல் 5 முனை போட்டி நடக்கும், சூப்பராக ஜெயிக்கலாம், 200 சீட்டு நிச்சயம், இப்படி கனவோடு இருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு மாட்டினது எங்கே? அதானின்னு ஒரு பக்கம் நாடாளுமன்றத்தில் திமுக, இன்னொரு பக்கம் அதானி அவர்கள் நிறையா பேருக்கு பணம் கொடுத்துருக்காரு. தமிழ்நாடு அரசும் ஒன்றுன்னு வந்த உடனே ஐயா ராமதாஸ் அறிக்கை விட்டார். ஐயா நீங்கள் ஒப்பந்தம் போட்டிங்களா இல்லையான்னு சொன்ன உடனே என்ன பண்ணலாம்? சரி, அப்போ ராமதாஸ் ஐயாவை மடக்கணும். எப்படி மடக்கிறது? ஐயா ராமதாஸ் ஐயா, நீங்கள் எங்களை சொல்கிறீங்களே ஐயா, நாங்கள் மேலே சென்ட்ரலில் அதானி ஏற்று குரல் எழுப்பிட்டு இருக்கோம், நீங்களும் வாங்க குரல் எழுப்புங்க, நீங்கள் உடன்பாடா அப்படின்னு கேட்டோன்னா ராமதாஸ் ஸ்டக் ஆகுறாரு. என்னடா அது, நம்மளையே கோத்து விட்றாரு. அப்போ ஸ்டாலின் ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணுறாரு. ரைட், இது வரைக்கும் கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு. தேவையில்லாமல் சட்டமன்றத்தில் அதானியை நான் சந்திக்கவே இல்லை சொன்னாரா? நம்ம அப்பயே சொன்னோம், ஏங்க அதானியும் அண்ணாமலையும் ஒன்று, எல்லாம் ஒரே ஆளுங்க.
நீங்கள் சந்திச்சிங்கன்னா ஃபோட்டோ போட்டிருப்பார். அப்போ சிஎம் சந்திக்கலை. அப்புறம் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, உங்கள் மருமகன் சந்தித்தார் அப்படிங்கிறார். இது வரைக்கும் பதில் இல்லை. அப்போ தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைப்பாங்க, அவர் சவுண்டு விட்டுகிட்டே இருக்கார். இவ்வளோ நாள் எதிர்த்து பேசக்கூடிய பத்திரிகையாளர்கள், திமுக ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா திமுக விளம்பரம் வரும், கவர்மெண்ட் விளம்பரம் வரும். ஏன்னா அவங்க வந்து திமுகவை மட்டும் புகழ்ந்து பேசுவாங்க. இப்போ நமக்கெல்லாம் விளம்பரம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ நிறைய பேர் இருக்காங்கல்ல, திமுக திட்டியே போகிறது நிறைய பேர் இருக்காங்க. நம்ம திட்டுவோம், ஆதரிப்போம், நடுநிலையாக பேசுகிறதா நம்ம நினச்சிட்டு இருக்கோம். நீங்கள் தான் சொல்லணும் அது எப்படி பேசுகிறேன்ட்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அந்த ஊடகங்கள் யாருமே இதை பெருசாக பேச மாட்டாங்க. அண்ணாமலை ஓடி ஒளிந்த அண்ணாமலை, என்னது பல்ட்டி எடுத்த அண்ணாமலை, நம்மளே சொல்கிறோம் தப்பாக அண்ணாமலை பேசுகிறார், அதையும் சொல்லணும். இப்போ அண்ணாமலை சரியாக பேசுகிறதையும் சொல்லணும். இப்போ அண்ணாமலை ஸ்கோர் பண்ணிட்டாரா இல்லையா, நீங்கள் சந்திச்சிங்களா இல்லையா? இப்போ அடுத்தடுத்து அதே கேள்வியை வச்சா உங்கள் பதில் என்ன? இப்போ நாளைக்கு அண்ணாமலை வந்துட்டு சபரீசனை நீங்கள் சந்தித்ததா, அதானி சந்தித்ததா நான் சொன்னேன், அதுக்கு நீங்கள் பதிலே சொல்லுங்க ஐயா, முதல்ல அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் பதில் சொல்கிறேன்னா என்ன பதில்? அதையும் தாண்டி இப்போ என்ன, உளவுத்துறை குறித்த ரிப்போர்ட். ஐயா, நம்ம வந்து மோடி எதிர்ப்புங்கிற ஒரு விஷயத்தில் தான் இன்றைக்கி திமுக கவர்மெண்ட் நிற்குது. மோடி, ஆளுநர், இந்த 2 பேர் முகத்தை காட்டினா தமிழ்நாட்டில் ஓட்டு கிடைக்கும். அப்போ அதானி கூட எந்த விஷயத்துலையும் தொடர்பு பண்ணக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாம், முதல்வர் சட்டசபையில் பேசினார்ல, நான் சந்திக்கவில்லைன்னு பெரிய நம்மளே பாராட்டணும், சூப்பராக சொல்லிட்டா இருப்பான்னு. ஆனால் அடுத்து அண்ணாமலை கேட்டவுடனே நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும், நாங்களா, நானோ என் மருமகனோ பையனோ யாருமே சந்திக்கலைங்க, யாருங்க சொன்னது, ஆதாரத்தை வெளியிடு, நாங்கள் திராவிட இயக்க சிந்தனையில் இருந்தவர்கள், அதானிங்கிற மனிதர்களுக்கு பிடிக்காது, அவர் மோடியினுடைய ஆள், மோடி வேறு அதானி வேறையா, நாங்கள் அதானிகளுடன் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுவது மோடியை சப்போர்ட் பண்ணுறதாக அர்த்தம், இப்படி இல்லவா சொல்லியிருக்க வேண்டும்? இல்லைன்னா இப்படி சொல்லியிருக்க வேண்டும், அதானி ஒரு பிஸ்னஸ் மேனுங்க, பிஸ்னஸ்க்கு வந்தாருங்க, நாங்கள் பார்த்தோம், முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் பார்க்கலன்னு சொன்னார் வழியே, மருமகம் பார்த்தாரா இல்லையான்னு சொல்லவே இல்லையே. அப்போ என்ன மக்கள் என்ன நினைப்பாங்க, அப்போ திமுகவுக்கு ஒரு டேமேஜ் இது. அந்த டேமேஜை பேட்ச் பண்ண என்ன பண்ணலாம், ஏற்கனவே அண்ணாமலை உங்களை வாட்ச் பண்ணிகிட்ருக்காரு. ஏற்கனவே 7.5 மில்லியன் டன் நிலக்கரி வாங்கிறதா அதானிக்கிட்ட ஒரு ஒப்பந்தம் பேசியிருக்காங்க பொழுது. இப்போ சிஎம் சொன்னதுனால அதை நிறுத்திட்டாங்க. ஏற்கனவே இந்த 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 ஸ்மார்ட் மீட்டர் இருக்குல்ல, அது இந்த 7.5 மில்லியன் டன் நிலக்கரி, இந்த 7.5 மில்லியன் டன் நிலக்கரியில் L1 L2, இந்த L1 யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஜென் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். இப்போ என்ன பேச்சு, ஸ்மார்ட் ஜென் அப்படிங்கிற நிறுவனம் தமிழ்நாடு அரசுக்கு சப்ளை பண்ணும். அந்த ஸ்மார்ட் ஜென் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு அதானி பண்ணுவார். எப்படி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோமே, அந்த மின்சாரம் எப்படி வந்து நம்ம வந்து எஸ்இசிஐயோட தான் நம்ம தமிழ்நாடு மின்சார வாரியம் கனெக்ஷன், அதானியோட இல்லை அப்படின்னு சொன்னார்ல, அதே மாதிரி தான் நிலக்கரியை இந்தோனேஷியாவில் ஒரு சுரங்கத்துக்கு ஆர்டர் எடுத்து வச்சுருக்கார் அதானி. 4600 GR அப்படிங்கிறாங்க. அதை எடுத்து வச்சதுனால அந்த நிலக்கரியை அவர் வெட்டி எடுத்து என்ன பண்ணுவார், ஸ்மார்ட் ஜென்னுக்கு கொடுப்பார். ஸ்மார்ட் ஜென் நிறுவனம் இங்கே கொடுக்கும். ஸ்மார்ட் ஜென் நிறுவனம் பரத் ரெட்டி, அந்த நிறுவனம் தமிழக அரசுக்கு கொடுக்கும். இதுதான் இப்போ இருக்க ஒப்பந்தம். அப்போ பேப்பரில் பார்த்தீங்கன்னா அதானி கொடுத்த மாதிரி கணக்கு வராது. நாங்கள் ஸ்மார்ட் ஜென்னோட தான் போட்டோம் அப்படின்னு. இதில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பரதையான்னு ஒருத்தர் வேறு கேஸ் போட்டிருக்காரு, நிலுவையில் இருக்குது, அதோட ரிசல்ட் வரல. அப்போ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. இந்த அதானி அப்படிங்கிற ஒன்றுனால இவ்வளோ பிரச்சனைகள். பரவாயில்ல, திமுக உஷாராகி இப்போ இந்த பேப்பர் ஒர்க் எல்லாத்துலேயுமே எதுலேயுமே நம்ம வராமல் பார்த்துக்குவோம். என்ன ஒன்று, இந்த ஸ்மார்ட் மீட்டர் நமக்கு தெரிஞ்சு 3 கோடி ஸ்மார்ட் மீட்டர்கள், பெரிய ஒரு டெண்டர் இது. அந்த ஸ்மார்ட் மீட்டர் ஆக்சுவலாக இந்த அதானி பிரச்சனை வரலைன்னா அவங்களுக்கு தான் கொடுத்துருப்பாங்க, அதானிக்கு தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த அதானி பிரச்சனை வந்தவுடனே அந்த ஸ்மார்ட் மீட்டர் டெண்டரையும் இப்போது தமிழ்நாடு அரசு அவருக்கு கொடுக்கலன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ இனிமேல் வந்து அதானியை, ஏன்னா 1.5 வருஷத்தில் தேர்தல் இருக்குது. ஆனால் என்ன இங்கே சிக்கல் வருதுன்னா, இப்போ அண்ணாமலை பண்ண டேமேஜுக்கு பதில் என்ன? அடிக்கடி இந்த கேள்வி கேட்டுட்டு இருப்பார், சும்மா விட மாட்டாரே. அண்ணாமலைக்கு பாயிண்ட்டே இல்லாமல் பேசுவார் அண்ணாமலை. இப்போ பாயிண்ட் வேறு கிடச்சிருச்சு. சபரீசன் அவர்களை சந்தித்தாரா இல்லையா கேட்டுக்கிட்டே இருப்பார். நீங்கள் பதிலே சொல்லிங்கன்னா சந்தித்தார் பாருங்கள், விமான நிலையத்தில் இறங்கின ஃபோட்டோ, எங்கே போய் சந்தித்தார் ஒரு ஃபோட்டோ, எங்கே நைட்டு இருந்தார், யார் அவர் கை கொடுக்குனாரு, எவ்வளோ ரேட்டுக்கு பேசினார், எத்தனை மணிக்கு ஃப்ளைட் ஏறினார், எத்தனை மணிக்கு போய் அங்கே இறங்கினார் டெல்லியில், இறங்கினோடனே எப்போ போய் மோடி அவர்களை பார்த்தாரு, நடந்த விஷயத்த சொன்னார் அப்படின்னு கூட சொல்லுவார். ஏன்னா அவருக்கு நோக்கம் என்ன, திமுகவை டேமேஜ் பண்ணணும். திமுக ஒரு விஷயத்தில் மாட்டிக்குன்னு அண்ணாமலை விடுவாரா? ஆனால் அண்ணாமலை சொல்கிற நியாயமான விஷயத்தையும் பேசுவது நம்ம கடமை. அதான் நடுநிலை. திமுக சப்போர்ட் பண்ணியே பேசுகிறது எப்படி நடுநிலையாக இருக்க முடியும்?
எப்படி திராவிட மாடல் ஆச்சு? அண்ணாமலை பேசுறதுக்கு பதில் சொல்லுங்கள். நம்ம என்ன சொல்கிறோம்? அண்ணாமலை தப்பாக பேசியிருக்கார், சபரீசனை நாங்கள் எங்கே சந்தித்தோன்னு சொல்லுங்கள், இல்லை சந்திச்சோன்னு சொல்லுங்கள். முதல்ல சொல்லிட்டீங்கல்ல சட்டசபையில், அந்த மாதிரி இதற்கு என்ன பதில்? நமக்கு தெரிஞ்சு வசமாக மாட்டிக்கொண்டிருக்கிறது திமுகனே சொல்லுவோம். மறுபடியும் ஒன்று சொல்லுவோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பல பேர் பேசாமல் இருந்தால், பல யூடியூப்கள் பல சேனல்கள் பேசாமல் இருந்தால் ஒரு பொய் உண்மையாகி விடாது. நம்ம குரலையும் கேட்குறதுக்கு ஒரு 10 பேராவது இந்த வீடியோ பார்க்க மாட்டாங்க? அந்த மாதிரி எத்தனை பேர் பேசுவாங்க? அதனால் ஒரு அளவுக்குத்தான் உண்மையை மறைக்க முடியும். இந்த விஷயத்தில் திமுக அம்பலப்பட்டிருக்கிறது தான் நம்மளோட எண்ணம். அதானி அப்படிங்கிற இன்னொன்று அண்ணாமலையே சொல்கிறார், அதானி ஒரு மோசமான நபர் இல்லை, அவரை பார்த்தீங்கன்னா பார்த்தேனே சொல்லுங்கிறாங்க. ஆனால் சொன்னால் இங்கே ஒரு நிலை, அதானி கூட எல்லா கூட்டணியும் வச்சு நீங்கள் தொழில் பண்ணுவீங்க, ஆனால் டெல்லியில் போய் அதானிக்கு எதிராக விசாரணை கேட்பீங்க, என்னங்க லாஜிக்குன்னு கேட்டுருவாங்க. அதனால் இந்த விஷயம் திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான். அதை மறுபடியும் தொடர்ந்து இப்போ அண்ணாமலை பேச ஆரம்பித்தால் திமுகவுடைய இன்னும் நிறைய விவரங்கள் வெளியில் வருங்கிறாங்க. அதாவது 2026 கண்டிப்பாக திமுக தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. கொஞ்ச நாளாக பார்க்குறீங்கல்ல, கொஞ்சம் இஷ்யூ வந்துக்கிட்டே இருக்குல்ல, சொல்ல முடியாது. இன்றைக்கி திமுக பலம் 2026 வரைக்கும் பலமாக இருக்குமாங்கிறது தான் எதிர்பார்ப்பு. மறுபடியும் சொல்கிறோம், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இடித்துரைப்பார் இல்லை ஏமாறா மன்னன் கெடுப்பார் இல்லாலும் கெடான். ஒரு பெரிய எதிர்க்கட்சி வேணுங்க. இது நமக்கே நல்லது இல்லை. திராவிட மாடல் ஆட்சியே நீங்கள் நல்லதாக இருக்கட்டும், ஆனால் எதிர்க்கட்சி ஒன்று வலுவாக இருக்கணும்னு தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அது கண்டிப்பாக அண்ணாமலையாக இருக்கக்கூடாது, அதையும் நம்ம சொல்கிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.